அப்பா என்ன பண்றீங்க? டேய் நீ ஏன்டா நடுவுல வந்த? டேய் சும்மாடா, உன்னை அடிச்சா சும்மா இருக்க முடியுமா? அதானே. இதை பாருங்க அங்கிள், உங்ககிட்ட பொறுமையாக பேசுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். தேவையில்லாமல் சண்டை வேணாம். அது என்ன, அவன் அடிச்சா நீ வந்து நிக்கிற? பின்ன அவன் என் ஃப்ரெண்டு, எப்படி சும்மா நின்று வேடிக்கை பார்க்க முடியுமா? ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டுன்றவன் என்னைக்குமே கூட நிக்க மாட்டான். அப்படியா? அப்போ இப்ப நாங்க நிக்கிறோமே கூட, அதுக்கு அதையும் தான் பாக்குறேன் எத்தனை நாளைக்குன்னு. மாமா, என்ன சொல்லு. என்னதான் இருந்தாலும் சக்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு 2 நாள் இருந்துட்டு போட்டுமே மாமா. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களே இப்படி துரத்தக்கூடாதுல்ல. அதுவும் அந்த பொண்ணு இன்னைக்கு தானே வந்திருக்கா. சரி, என்னவோ பண்ணுங்க. ஐயோ நீங்க ஒன்றும் எனக்கு அக்கறை காட்ட வேண்டாம். நான் எப்பயும் போல போய் நான் பாட்டி வீட்டிலே இருந்துக்கிறேன். டே சக்தி, அடம் பிடிக்காதடா, இங்கேயே இரு. அண்ணி எதா இருந்தாலும் நம்ம அங்கேயே பேசிக்கலாம் அண்ணி. நான் கிளம்புறேன். டேய் வாங்க நம்ம போகலாம். நல்ல 4 காசு சம்பாதிக்க வக்கு இல்ல, ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போ, உன்னை யாரையும் இங்க இருக்க சொல்லல. நானும் ஒன்று இங்கே இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. அப்பா கொஞ்சம் பொறுமையா பேசுங்கப்பா. இதோ பாருங்கம்மா, உங்களுக்காக தான் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். அப்பா கோவப்படாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். இவன் எங்க போய் எக்கேடா கெட்டு போனா எனக்கு என்னம்மா? நிம்மதியா இருந்தேன் வீட்டுல, வந்துட்டான். அப்பா சரி சரி, நான் எதுவும் பேசல. டேய் இன்னும் ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க வெளில போகலாம். டேய் ஃப்ரெண்ட்ஸு எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன்டா, போடா போ. டே மச்சான் ஒழுங்கா வாங்கன்னு சொல்லிட்டேன். துர்கா வாடி. டே சக்தி இருடா. வான்னு சொல்கிறேன்ல. என்னப்பா நீங்க உங்ககிட்ட பொறுமையா பேசி புரிய வைக்கலான்னு தானே வந்தோம். ஏமா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. சம்பாரிச்சு நல்லா திங்கறதுக்கே அவனுக்கு வக்கு இல்ல, இதுல அவனுக்கு கல்யாணம் வேற கேக்குதா? அங்கிள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவனை பத்தி தெரியாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. அவனை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சரி அங்கிள், நாங்கள் கிளம்புறோம். அருண் விடு. டேய் வாங்க போகலாம். சரி விடுங்கப்பா, நீங்க இப்ப கோவத்துல இருக்கீங்க, அப்புறமேட்டு பேசிக்கலாம். நானும் அங்கேயே போய் தங்குறேன். சரி, போய் அங்கேயே இருங்க. ஏதாச்சும் வேணா உங்க அண்ணிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. சரிங்கப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, எதை பத்தி யோசிக்காதீங்க. அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு என்னமா இருக்கு சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் நான் யோசிக்க போறதில்ல. நீங்க போங்க, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அங்கேருந்து வந்ததுல அலைச்சலா இருப்பீங்கல்ல. சரிங்கப்பா. மாமா என்னதான் இருந்தாலும் விடுமா, போயிட்டான்ல, அவனை பத்தி எதுக்கு இனிமே பேசுற? நான் போய் உள்ள படுக்கிறேன். சரிங்க மாமா, சரி. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். ஏண்டி டீ வச்சு தருவியா மாட்டியாடி? ஆனா நீங்க வேற ஏங்க சும்மா தான் இருங்களேன். பாவம் அந்த பிள்ளைங்க போயிருக்குங்க, அந்த பையன் வேற என்ன கத்துறானோ தெரியல. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடி. ஏங்க நம்ம பேரன் கூட்டிட்டு வந்திருக்க அந்த பொண்ணு நல்லா இருக்கு இல்லைங்க? நல்லா தான் இருக்கா. நம்ம பேத்திங்களோட செலக்ஷன் நல்லா தான் இருக்கு. ஆமா, நம்ம 2 பேத்திங்களுக்கும் ஏத்த ஜோடி தான் அவனுங்க. பாட்டி உள்ள வரலாமா? டேய் வாடா சக்தி. என்னடி வாயடி போனியே, என்ன ஆச்சு? அட போ பாட்டி, அவர் எப்பயும் போலதான் இருந்தாரு. சரி சரி, வாங்க வந்து உட்காருங்க. இத பாருங்கப்பா, வீடு கொஞ்சம் வசதியாலாம் இருக்காது, இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏ பாட்டி, எங்ககிட்ட சொல்லணுமா நீ? ஐயா உன்கிட்ட யார் சொன்னா? நான் என் பேரன் கிட்டயும் புதுசா வந்திருக்க பேத்திக்கிட்டே தாண்டி சொன்னேன். ஏ கிளவி. அட விடுங்க பாட்டி, நாங்கள் அப்படி கீழே கூட உட்காந்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்லப்பா, நல்ல பயலுகளா இருக்கீங்க. சரி வாங்க வாங்க வந்து உட்காருங்க. அட என்னமா பேத்தி, நீ இப்படி கீழே உட்காந்துட்ட, மேல உட்காரலாம்ல. பரவாயில்ல பாட்டி, கீழே உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ கிளவி, நாங்களும் உன் பேத்தி தான், மறந்துடாத. தெரியும்டி. டேய் ஏன்டா மூஞ்சி இப்படி உருன்னு வச்சிருக்க? எல்லாம் உன் பையனால வந்தது. சரி விடுடா, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அட நீ வேற தாத்தா, என்னை அடிக்க வந்தான். அந்த நேரத்தில் இந்த பக்கத்தில் இருக்கான் பாரு, இவன் நடுவில் வந்துட்டான். அதான் எனக்கு சரியான காண்டாயிடுச்சு. ஏன் தாத்தா, இப்படி ஃப்ரெண்ட் அடிக்க வரக்குள்ள யாரா இருந்தாலும் பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க? அதனால தான் அருண் போய் தடுத்திருக்கான். இதுல என்ன இருக்கு? என்னடா பின்ன ஒரு நண்பன்னா அதை கூட செய்ய மாட்டானா? எனக்கு தெரியும் தாத்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி. உன் பையன்தான் புரிஞ்சிக்காம டங்கு டங்குன்னு ஆடுறான் அப்படியே. சரி சரி, விடுங்க விடுங்க. சரி சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி வாங்க சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டு தான் பாட்டி வந்தோம். நாங்க இன்னைக்கே கிளம்பலான்னு இருக்கோம். என்ன இன்னைக்கு கிளம்புறீங்களா? அட என்னப்பா, இருந்துட்டு நாளைக்கு போங்க, இல்ல 2 நாள் தங்கிட்டு போங்க. பாட்டி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு பாட்டி. அட வேலை கிடக்குதுப்பா, இங்கே இருங்க கொஞ்ச நாள். ஏ பாட்டி விளையாடுறியா? அவங்க 2 பேரும் தான் கம்பெனி வச்சு நடத்துறாங்க, பின்ன போய் பார்க்காம. சரி,
நீங்க போய் ஒன்றும் வேலை செய்ய போறது இல்லைல்ல. சரி தாத்தா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு கிளம்பிடுறோம். இன்னொரு நாள் எங்க மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரோம். ஏன்னா தொடர்ந்து நாங்க நிறைய லீவ் எடுத்துட்டோம் தாத்தா. ஆமாம் தாத்தா, எங்களோட வேலையெல்லாம் சேர்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க மட்டும் எத்தனை நாள் தான் எவ்வளோ கஷ்டத்தை தாங்குவானுங்க. நாங்கள் போய் கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக விடணும்ல. சரிப்பா சரிப்பா. ஏங்க மதியானத்துக்கு மட்டனை எடுத்துட்டு வந்துடலாமா? ஐயா சி, அவ்வளோதாங்க, ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அங்கே ஒருத்தி. ஏண்டி நீ அப்பதானே மாற போற? அதெல்லாம் மனுஷன் திம்மானா? அட போடி, அதோட ருசி என்னன்னு உனக்கு தெரியுமாடி? உங்க தாத்தாலாம் இன்னமும் அந்த எலும்பு கடிச்சு அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவார் தெரியுமா? ஐயா சீச்சி, போதும் போ. இவ ஒருத்தி. எப்பா அருணே, இவளை கழட்டி விடு. எப்பா பார்த்தாலும் நான்வெஜ் திங்காதீங்க, பாவம் அதை கொள்ளாதீங்கன்னு அடிக்கிறாப்பா. விடுங்க பாட்டி, அவள் அப்படி தானே. ஏண்டா சக்தி, ஏன்டா அப்படி மூஞ்ச வச்சிருக்க? அதான் அங்கேருந்து வந்துட்டல, நாமளாம் இறாண்டா. கிளவி, உன் பையன் ஓவராக பண்ணுறான் கிளவி. இவனுங்களால தான் கிளவி நான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். அட பாட்டி, நீங்களே சொல்லுங்க. இப்போ உனக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியவே இல்லை. நம்ம பேரனுக்கு கல்யாணம் ஆகல, அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு நீங்க தேடுவீங்களா தேட மாட்டீங்களா? ஆமாப்பா, கண்டிப்பா தேடுவோம். அதனால தான் நாங்கள் வந்தோம். வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபார்மாச்சும் பண்ணோம்ல உங்ககிட்ட. அதுக்காக தான் பாட்டி கூட்டிகிட்டு வந்தோம். இவன் என்னடானா வந்ததுலேருந்தே வெறுப்பாகவே இருக்கான். இவனை சொல்லியும் குத்தம் இல்லப்பா, எல்லாம் தான் நான் பெத்து வச்சிருக்கனே அவனால வந்தது. சரி தாத்தா, அவருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் ஃப்ரெண்ட்ஸுனாலே அவ்வளோ கோவப்படுறாரு? அட அதுவாமா, அவன் சின்ன வயசுல இருந்து ஒருத்தன் கூட ரொம்ப பழகிட்டு இருந்தாமா. என்னோட நண்பன் தான் எனக்கு எல்லாம் சுத்திட்டு இருந்தான். கடைசியில் அவனே ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான். என்ன தாத்தா சொல்கிறீங்க? அப்படி என்ன துரோகம்? அதுவாப்பா, அவனுக்கு அவன் பொண்டாட்டியை ரொம்ப பிடிக்கும்பா. காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. இவனோட அண்ணன் பிறந்தான், சரவணன். அதுக்கப்புறம் இவன் வயித்துல இருக்கும் போது அவன் ரொம்ப வீக்கா இருந்தா. அதுக்கு அவன் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி தான் பார்த்துக்கிட்டான். அப்புறம் கடைசி நேரத்தில் காசு பத்தாம தான் அவன்கிட்ட போய் கேட்டான்ப்பா. அவன் நல்லா வசதியாக தான் இருந்தான். ஆனால் என்ன, காலை வாரி விட்டுட்டான். என்ன, காசு தர மாட்டேன்ட்டானா? அட அதோட விட்டானா? அவன் என்ன பண்ணான், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், நீ தாண்டா எனக்கு அது காசு தரணும், 2 பேரும் பார்ட்னராக இருந்துக்கலாம், நீ ஒரு பக்கம் போலீஸ்லயே இரு, நான் ஒரு பக்கம் போய் பார்த்துக்கிறேன் பிஸ்னஸை, வர லாபத்தில் பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை நம்பி இவனும் கொடுத்தான். அன்னைக்கு என்னாச்சு, இவனுக்கே தெரியாம அவன் ஏதோ கையெழுத்து வாங்கியிருப்பான் போல. மொத்தத்தையும் அவனே, அதாவது இந்த முழு கம்பெனிக்கும் அவன் தான் பொறுப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் போட்ட காசையாச்சும் கொடுடான்னு கேட்டதுக்கு அதையும் கொடுக்க மாட்டேன்னு அடிச்சு துரத்திட்டான். அதான் அவனால் தாங்கிக்கவே முடியல, தன்னோட சொந்த நண்பனே இப்படி துரோகம் பண்ணிட்டானேன்னு. ஓ, அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ்னாலே எரிஞ்சு விழுறாரா? ஆமாப்பா, அவன் பொண்டாட்டியும் போயிட்டா, சக்தி பிறந்தான். அதனால அதுல இருந்து அவன் யார் மேலேயுமே பாசத்தையே காட்டலப்பா. அப்படியே இருக்கிற மாதிரி ஆயிட்டான் அவன். ஆமா, சரவணனுக்கு கூட ஏதோ பாசம் கிடைச்சிச்சு அவங்க அப்பன்ட்ட இருந்து. ஆனா சக்திக்கு கொஞ்சம் கூட இல்லப்பா, எங்ககிட்ட தான் வளர்ந்தான் அவன். அதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா? அவரு பிடிச்ச ஃப்ரெண்டு அப்படி. சரி விடுடா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையுமா? உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, அவனுக்கு அப்படி கிடைக்கலையே. சரி சரி பாட்டி, நீங்க மட்டன் அதுன்னு எடுத்து எதுவும் செலவு பண்ணாதீங்க, வீட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம். அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஆள் வச்சு சமைச்சிக்கலாம். இந்த பாரு கிளவி, ஒழுங்கா எனக்கு தனியா சமைச்சு தர நீ. ஐயா ஐயா ஐயா, எப்பயும் நான் நாடி சமைச்சு தரேன். சரிண்ணா, உள்ள போய் படுக்கிறது இருந்தா படுங்கப்பா கொஞ்ச நேரம். இல்லை தாத்தா, நாங்களே ரொம்ப நாளாக வேலை ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களோட கல்யாணம்ன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால எதுக்கு இந்த வாய்ப்பை வீணடிக்கணும்? ஜாலியாக இருக்கலாம், எல்லாரும் நல்லா பேசிகிட்டு இருக்கலாம். இப்ப இருக்க பசங்கெல்லாம் வேலைன்னே தெரியுறீங்க. அப்பப்போ கொஞ்சம் சொந்த ஊருக்கும் போய் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்கப்பா. கப்பலே விடுங்க தாத்தா, இனிமே அடிக்கடி இங்க வரோம். தாத்தா, பாட்டி. டேய் வாடா சரவணா, உள்ள வா. இவன் தான்ப்பா சரவண, மூத்தவன். டே அண்ணா, எப்படிடா இருக்க? நான்லாம் இருக்கிறது இருக்கட்டும், டே வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரமாட்டியாடா? ஹலோ ப்ரோ, நாங்க தான் இவனை அவசரமா கூட்டிட்டு வந்தோம். இல்லை, வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அப்பாட்ட கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தி வச்சுருந்துருப்பேன், அதனால தான். சரி விடுங்க ப்ரோ, வாங்க வந்து உட்காருங்க. இல்லை பரவாயில்ல உட்காருங்க. டே தம்பி, வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்டா. ஃபர்ஸ்ட்ல இருக்கால, அவ தான் துர்கா. ஹாய் அண்ணா. ஹாய்மா. அம்மா, அண்ணி வரல? அதுவா, அவர் டீ கேட்டாராம், வச்சு கொடுத்துட்டு வரேன்னா. நானே அவசரமாக ஸ்டேஷனில் லீவ் சொல்லிட்டு வந்தேன்டா. சரி, நீங்களாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? டேய் அண்ணா, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம். அட ஆர்த்தி, நிக்கி. பாத்தியாடி, இவனுக்கு நம்ம கண்ணே தெரியல போல. ஏய் இல்லை, அவள் ஃபோன் பண்ணி சொன்னதும் அவசரமாக வந்தேனா, வந்ததும் சக்தியை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், அதனால கவனிக்கல.
சரி, துர்காவை பார்த்து பேசுனியே, எங்களை பார்த்தியா? அட வாயாடிங்களா, அமைதியே இருங்கடி. டே பேராண்டி, என்ன பாட்டி? சமையலுக்கு ஆள் சொல்லிடுறா. நைட்டு கொஞ்சம் மட்டன் எடுத்து நல்லா கொஞ்சம் சிறப்பாக பண்ணிடலாம். நல்லா சாப்பிட்டு போட்டோம் பிள்ளைங்க, காலையில் தான் போவாங்க. அப்படியே பாட்டி, சரி சொல்லிடலாம் விடு. அப்படின்னா நானே போய் பார்த்துட்டு ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு மட்டன் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். வேணா நாங்களும் வரட்டுமா? இல்லை பரவாயில்ல, நானே பார்த்துப்பேன். எப்படிங்க தனியாலாம் எல்லாம் பண்ணுவீங்க? நாங்களும் வரோம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் நாங்கள் சக்தியோட ஃப்ரெண்டு, அது தெரியும். நீங்கள் 2 பேரும் தானே ஆர்த்தி நிக்கியோட லவ்வர்ஸ். ஆமாம் ஆமாம், அதுக்குள்ளே அண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டாளா? அவள் ஃபோனை எடுத்தது தான் இங்கே வந்து இறங்குற வரைக்கும் எல்லா கதையும் என்கிட்ட சொல்லிட்டா. இருக்கு பாரு அவளுக்கு, வரட்டுங்க. என்னவோ பண்ணுங்க, நீங்களாச்சு அவளாச்சு, என்ன ஆளை விடுங்க. டேய், எங்கடா உன் பிள்ளைங்க 2 பேரையும்? நீ வரேன்னு சொல்லியிருந்தா லீவ் போட வச்சிருப்பேன், ஸ்கூலுக்கு போயிட்டாளுங்க. அட இப்ப வரக்கூடிய நேரம் தான்ப்பா, வந்துருவாங்க. சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் எல்லாம் ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். டேய் அண்ணா, இல்லை நான் வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா சக்தி, நீங்கள் இரு. அப்புறம் அப்பாட்ட ஏதோ கத்திட்டு இருக்காத, விடு, அவர் போக போக புரிஞ்சுப்பாரு. டேய், நீ எப்பயும் இப்படியே தாண்டா சொல்கிற. கண்டிப்பாக புரிஞ்சுப்பாருடா, கொஞ்ச நாள் அமைதியாக இரு சரியா? அவர்கிட்ட எதிர்த்து எதுவும் பேசிகிட்டு இருக்காத. அட நீங்கள் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ சரி, நான் கிளம்புறேன். டே அண்ணா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாடா. ஆமாம் ஆமாம், எனக்கும். சரி வாங்கிட்டு வரேன். ஆளு தான் பார்க்க வளர்ந்துருக்கீங்க, எல்லாம் குட்டி குழந்தைங்க மாதிரி நடந்துக்கோங்க. ஆமாம், நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது? அண்ணானே கூப்பிட்டுமா? அப்படியே கூப்பிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சரி. டே சக்தி, உங்கள் அப்பா நான் ரொம்ப வெறுத்துறாதடா. அவனும் நல்லவன் தான், என்ன ஒரு சில சூழ்நிலை அப்படி மாறிட்டானா. சரி சரி போதும், அதையே திரும்ப திரும்ப சொல்லாத பாட்டி. ஏ வானுங்களா, இப்பதான் வந்தீங்களா? ஏ மோனி, நாங்க உனக்கு கண்ணு தெரியலையா? யாத்தி, நாங்க எப்பயும் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கோம். புது சித்தியை பார்க்கலாம் தான் வந்தோம். வாய் மட்டும் உங்களுக்கு அடங்காது இல்ல? ஓ, இவங்க தான் புது சித்தியா? ஏய் வாங்க குட்டிங்களா, உங்க பேர் என்ன? என் பேர் லதா, இவ பேர் மோனிகா. மோனின்னு கூப்பிடுங்க. இவள புட்டின்னு கூப்பிடுறீ. ஏய் நிக்கி, நீயே புட்டி தான். ஓ அப்படியா? சரி நிக்கி, இவளுங்க ரொம்ப பேசுறாளுங்க. ஐஸ்கிரீம் வந்தா நான் மட்டும் சாப்பிடலாம். என்ன ஐஸ்கிரீமா? எனக்கு எங்களையா பார்த்து போர் அடிச்சு போச்சு உங்களுக்கு? உங்களுக்குலாம் கிடையாது, போங்க. ஓ அப்படியா? அம்மா, புது மாமா 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களே. ஏண்டி, உங்க அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா? சொல்லிட்டாங்களே, நாங்க புது மாமா பார்க்கறோம். டா, அங்க 2 பேர் இருக்காங்க பாரு, அவங்க தான், போய் பாரு போ. ஹே மாமா, சொல்லுடா தங்கம். நீங்க 2 பேரும் தான் புது மாமாவா? ஆமா. டா, நாத்தி நிக்கி இருக்காளுங்களே, ஐஸ்கிரீம் தர மாட்டேன்னு சொல்றாளுங்க, நீங்க தரீங்களா? அப்படியா சொன்னாலுங்க? சரி, அவங்களுக்கு கொடுக்காம நான் மட்டும் சாப்பிடலாம். டே அருணே, அண்ணா, ஏ சின்ன பிள்ளைங்கடி. நாங்களும் தான் சின்ன பிள்ளைங்க. மாமா சரி விடுங்க, இந்த சின்ன பிள்ளைங்க கெஞ்சுறாங்க, போனா போய் கொடுத்துடலாம். நல்லா பேசுறீங்களே. தேங்க்யூ மாமா. பாத்தியாடி நிக்கி, நம்ம நிலைமைய எப்படி குடும்பமே வச்சு செய்யுது பாரு. இருக்கட்டும், வீடு பாத்துக்கலாம். டேய் சித்தப்பா, புது சித்தி சூப்பரா இருக்காங்கடா. அப்படியாடி வாலு, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. நீங்க இங்கே இருந்துறீங்களா? அப்படியாடி சொல்லும், எங்களுக்கு வேலை இருக்கே, நாங்கள் அங்கே போய் பார்க்கணும்ல. அப்ப சீக்கிரம் கிளம்பிடுவீங்களா? புது மாமா நீங்களாச்சும் இருங்களேன். இல்லடா தங்கம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. நாங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து பாக்குறோம். நீங்க லீவ் விட்டாங்கன்னா நீங்க அங்க வந்துருங்க, சரிங்களா? எங்க அப்பா கூட்டிட்டே வர மாட்டாரு. ஏ பாலுங்களா, நீங்க அங்க வரணும்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க, நாங்களே வந்து கூட்டிட்டு வந்துடுறோம், சரியா? அப்படியா? உங்களை நாங்க நம்பலாமா? தோ பாருடா, எங்களை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் விட்டுட்டீங்கன்னா? ஏ நிக்கி, இதுக்கு மேலே சும்மா இருக்க கூடாதுடி. இங்க வாங்கலாம் ஒரு நிமிஷம். வரமாட்டோம். புது மாமா, அங்க பாருங்க, அடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. நிக்கி, ஆர்த்தி, ஏண்டி? டேய் அண்ணா, நீ வாயை மூடிக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாளுங்க பாரு. ஏய், நீ எங்க புது மாமாவே மிரட்டுறியா? ஏய், அவன் எனக்கு அண்ணன்டி. அவர் எங்களுக்கு மாமா. ஐயே, இதுங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடா எப்பா. சரி சக்தி, துர்கா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லை குழந்தைங்கிட்ட விளையாடிட்டு இருங்க. நாங்க 4 பேரும் வெளில போயிட்டு வந்துடுறோம். எங்க மாமா போறீங்க? வந்து சொல்றோம்டா, வந்து சொல்றோம். அண்ணா எங்க போறீங்க?
சில விஷயங்கள் சில பேரை பார்த்து பேச வேண்டியது இருக்கு, போய் பேசிட்டு வந்துடுறோம். டேய் நீங்கள் என்னோட அப்பாவை பார்க்க தானே போகிறீங்க. ஆமாண்டா நாங்க போய் பேசிட்டு வரோம். இவனுங்க ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ தெரில. தாத்தா இப்போ அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னா என்ன தாத்தா பண்ணுறது? டேய் பேராண்டி, எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருக்குடா. எதுக்கு அவனுங்க போய் திட்டு வாங்கறதுக்கா? டேய் உனக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குடா. என்ன சொல்கிறீங்க? டேய் உங்க தாத்தா எப்பயுமே சொல்லுவாரு, நல்ல நண்பன் கிடைக்கிறதுலாம் ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கிற மாதிரின்னு. அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல பெரிய குடும்பம் கிடைச்சிருக்குடா. ஆமா இப்போ உனக்காக தான் பேச போயிருக்கானுங்க. ஐயோ தாத்தா, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க தான். ஆனால் அவரு சரி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. ஆனா உங்க அப்பங்காரன் மூடிட்டு இருக்கணும் என்ன நடக்க போதோ.